போன உபவாசம் கொடுத்து முந்தின ஒரு சண்டே ஆராதனைக்கு நீங்கள் வந்தான். அவனுக்கு இந்த மாதம் பூ வச்சுட்டாங்க. எங்கே போனாலும் கர்த்தர் ஜீவ ஒளிக்கு கொண்டு வந்துடுவார். அதான் சொல்ல வரேன். பரிசுத்தமான ஒளி எங்கே இருக்கோ அங்கே தான், எங்கே சுற்றி கறங்கி வந்தாலும் இங்கே தான் வந்து நிற்கணும். இங்கே தான் உனக்கு சமாதானம் வைக்கப்பட்டிருக்கிறது. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஒரு சிலையை செஞ்சு வச்சுக்கிட்டு இது கடவுள்னு சொன்னால் அப்போ ஏன் நம்ம இந்து மதத்தை நம்ம தப்பாக நினைக்கணும்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னே, ஏன் தப்பாக நினைக்கணும்? அது அவங்க தெய்வங்களை அவங்க கும்பிடுறாங்க, நம்ம ஏன் தப்பாக நினைக்கணும்? அது ஒரு ஆனால் நிறைய நகை நட்டெல்லாம் போட்டுட்ருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம்? இந்திய அரசாங்கத்தினுடைய மொத்த கடன் அடைக்கக்குள்ள நகைகள் எல்லாம் இந்து மத தெய்வங்கள்கிட்ட இருக்குது. இப்போ அவித்தா இந்தியாவுடைய கடன் அடையும் குறையாது, முடிஞ்சிடும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கையில் பைபிள் இருக்குது, ஆர்சிகாரர்களும் பைபிள் இருக்குது, சிஎஸ்ஆர்களும் பைபிள் இருக்குது, இல்லை இன்னும் செவன்த் டே சிபிஎம் இப்படி பல பிரான்ச்சுகள் இருக்குது. வசனம் என்ன சொல்லுது அதை கேளுங்க. நான் சொல்கிறேன், எல்லாம் ஒன்று தானே சொல்லுது. வசனத்தில் பிழை இல்லை, கருத்து பிழை கிடையாது. ஆனால் நீ கருத்தாய் ஜெபிக்காததான் பிழை, நீ கருத்தாய் உணராததான் பிழை. மேலே வானத்திலும் பூமியிலும் எனக்கொப்பான சுரூபங்களையாவது உண்டாக்கக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது. அதான் நம்ம இன்றைக்கும் செய்கிறோம். நீ 2000 செஞ்ச, 2000 முன்னாடி செஞ்சேன்னு வச்சுக்கலாம். இப்போ 2000 ஆண்டு தாண்ட போகிற நீ அந்த பழைய கதவுல தான் இருக்கிறேன்னா எப்படி உனக்கு வெளிச்சம் வரும்? ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் ஐயோ கேடுதான், ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு தான். ஏனென்றால் பிடிவாதமாக இருக்கிறார்கள். நான் மூலிஸ்தான் எடுக்க மாட்டேன் என்று பிடிவாதம். ஒரு பாதிரியார் எனக்கு பிரசங்கத்தை கேட்டு எடுத்துட்டார். ஆர்சி பாதிரியார் மூலிஸ்தான் எடுத்து தான் நான் அனுப்பியிருக்கேன், பிரசங்கம் பண்ணுங்கன்னு. பேசம் அந்த ட்ரெஸ் தான், ஆனால் பிரசங்கெல்லாம் இப்போ ஆவிக்குரிய பிரசங்கம். பாருங்கள், சொடுக்கு விட்டாச்சு. இனி ஆர்சி சபையும் வெந்திக்க சூழியம் தான் செய்ய போகுது. சூப்பராக கையை தட்டுங்க. வரிசையாக வர போகிறாங்க. இதான் சத்தியம். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கே செவி கொடுக்கல. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு செவி கொடுன்னு நான் சொல்கிறேன். நீ பேதுருக்கு செவி கொடுக்கல, விட்டுருவோம். எரேமியாவுக்கு செவி கொடுக்கல, எலியாவுக்கு செவி கொடுக்கல, ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுக்கல, தீர்க்கதரிசி செவி கொடுக்கல. போ, இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு செவி கொடுக்கலாம் இல்லையா? ஏன் அவர் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க? மூலிசான சொன்னார், அவரே எடுத்து காட்டுச்சார்ல, அவரே எடுத்தார். ஆனால் நான் எடுக்க மாட்டேன். இப்படி அடம் பிடிக்கிறவர்கள் தான் உண்மையான அந்தி கிறிஸ்துனுடைய பிரதிநிதிகள். உற்சாகமாக கையா தட்டுங்க. வேதம் நமக்கு சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது, நானே வாசல், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். இப்போ அவர் தானே தேடணும், அவர் தானே தேடணும். நிறைய பேர் பிதாவா கும்பிடுவாங்க, இயேசு கிறிஸ்துவை கும்பிட மாட்டாங்க. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை கும்பிடுவாங்க, பரிசுத்த ஆவியை கூப்பிட மாட்டாங்க. பல பிரச்சனைகளை இவன் கிறிஸ்தவர்கள் தான் செய்கிறாங்க. அதனால தான் மற்ற மதங்கள் காரி துப்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவ சபைகள் வசூல் பண்ணுறது எக்கச்சக்கம், ஆனால் தர்மம் செய்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் தர்மம் செய்கிறது ஆர்சிக்காரங்க மட்டும்தான் செய்வாங்க, சிஎஸ்காரனும் செய்ய மாட்டான், மந்திகோசனும் செய்ய மாட்டான். அவங்கெல்லாம் வசூல் கொள்ளைக்காரர்கள். அவங்க ஒரு சின்ன ஒரு கர்ச்சிப்பில் ஒரு காணிக்கப்பட்டியை வைப்பாங்க, கர்ச்சிப்பில் ஒரு கோலில் ஒன்று கட்டுவாங்க, அதில் சில்லறையில் தான் கேட்பாங்க, அடுத்து வரி கேட்பாங்க. ஆனால் அதை வச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வாங்க. அந்த விதத்தில் சிஎஸ்காரர்களும் பந்திகோசாரர்களும் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. நன்மை செய்யாமல் போனால் அது பாவம், நன்மை செய்யாமல் போனால் அது பாவம். நன்மை செய்யுங்க. 1 ரூபாய்க்கு திராணி இருந்தால் 1 ரூபாயும் கொடுங்க ஏழைக்கு. 10 ரூபாய்க்கு திராணி இருந்தால் 10 ரூபாயும் கொடுங்க. இங்கே கொடுக்கலன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இதுதான் உண்மை. ஒரு சமகையை தடலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரி அந்தம் நடத்திடுவார்.
எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கையை தட்டுங்க. வஞ்சிக்கிற அந்தி கிறிஸ்துவை குறித்து இன்னொரு அதிசயமான சாட்சி. என்னுடைய மூத்த சகோதரன் இன்னும் உயிரோடு இல்லை. அவன் குருசடி பக்தன். குருசடி ஆலயங்கள் எல்லாம் போய் நல்லா ஜோம் பண்ணுவான். ஜோம் பண்ணிவிட்டு இருக்கும்போது அவனை சரீரத்தை திடீர்னு யாரோ உழுக்கிற மாதிரி இருக்கும். மொத்த சரீரமும் நல்லா குலுங்கும். குலுங்கின உடனே என்ன பார்த்து சொல்லுவான், என் மானிடனே. நான் சொல்ல, அண்ணா நான் தம்பி உனக்கு. அந்த காலத்துலேயே பத்திரிக்கை ஃபீல்டு. இப்போ நான் காமெடி பண்ணேன். ஆனால் நான் அவனுக்கு தம்பி, என்ன போய் மானிடேன்னு ஒழிச்சிய கூப்பிடுற நீ என் அலுமா நானு கேட்டேன். நான் ஜார்ஜ் யார். ஸ்டெப்பு இப்படி தான் நிற்பான், முழங்கால் நட்டு இப்படி இப்படி டேர்ன் பண்ணுவான். நான் ஜார்ஜ் யார். ஆனால் அது அவர் குருசடியில் இருக்கார். நாங்கள் ஜோம் பண்ணோம். அவனுக்கு அசிஸ்டண்ட்டு ஊழியக்காரன். அவன் வந்து இந்த ஜபம் படிப்பான், ஆர்சி ஜபம் படிப்பான். திடீர்னு அவனுக்கு கணக்கு வரும். திடீர்னு கணக்கு வருவோம் தான். ஏன்னா ஒரே பக்தன் நாய், வேறு யாரும் வர மாட்டானோ. என்னையை பிடிச்சி உட்கார வச்சுருவான். உறங்க விட மாட்டான். என் மானடைனே. நான் அவன் தம்பி. எனக்கு அப்போ விஷயம் தெரியாது. இதெல்லாம் குறி சொல்கிற ஆவின்னு. நான் அவன் தம்பி. குறுக்கே பேசாத, குறுக்கே பேசாத. நான் குறுக்கே பேசல, உண்மையை தானே சொல்லு. நீ எனக்கு அண்ணன் தானே. நான் ஜார்ஜ் யார். அடுத்த கட்டம் சரீரம் வந்து அப்படி இப்படி குலுங்கும். குலுக்கிறத பார்த்தா பயமே வரும். மொத்த சரீரம் நான் நினச்சி ஏதோ பத்திரகாளி இறங்கியிருப்பான்னு. அடுத்த அடைஞ்சில நான் மிக்கேலு. அப்போ உனக்குள்ள எத்தனை பேர். எனக்கு உறங்கணும், நான் போகிறேன். அப்படி இருக்கும்போது சரி உண்மையிலே ஜார்ஜ் யாருன்னு வச்சுக்கிடுவோம், உண்மையிலே மிக்கேல்னு இல்லுவோம். சின்ன வயசில் தான் மரியாதை தப்பு செய்யும் பாருங்க. இந்த சொல்லக்கூடாது, ஆனால் உண்மையை உள்ளபடி சொல்லணும். நான் ஒரு குசு விட்டேன் அந்த நேரத்தில். சப்தமாக போச்சு. குசு விடாதேம்மா நடையிலே, குசு விடாதேம்மா நடையிலே. நாருது கடவுளுக்கு நாருமா, கடவுளுக்கு நாருமா வந்திருக்காது எந்த ஆவி. இப்போ நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கிறோம். அவருக்கு நாருதா? நார் நல்லா அணைத்துக் கொள்கிறார் இல்லையா? நீ சிறிது நேரம் வெளியே சென்று வாடையை தீர்த்துட்டு அப்புறமா வந்து உட்காரு. அப்புறமா அடுத்த கட்டம் இங்கே தட்டாமலாகன்னு ஒரு கோயில் இருக்குது அரண்மனை பக்கத்தில். அங்கே ராத்திரி பேயெல்லாம் ஆடும், பயங்கரமாக பேயெல்லாம் ஆடும். அது உண்மைதான். அங்கேயே என்ன கூப்பிட்டு போயிடுவான். குருசடியை சுற்றி வாணிடுவான். அண்ணன் முன்னாடி ஓடுவோம், நான் பின்னாடி ஓடுவேன். எங்களுக்கு பின்னாடி நிறைய பேய்கள் ஓடும். பேய்களோடும். பேய்கள் என்ன சொல்கிறோம், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன்னு. நான் என்ன அண்ணா இதில் எங்கே போகுதுன்னு கேட்குது. போக மாட்டேன் போக மாட்டேன். அவங்கள பேய், அந்த பேய் தான்னா உன்னிட்டே இருக்குது. இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு வருவியா? என்ன சரீரத்தில் இப்படி ஒரு ஆட்டம் கேட்குறேன். சத்ருவானவன் எந்த வழிகளையும் உள்ளே பிரவேசித்து சகலத்தையும் அழிப்பான். என்ன குருசடியெல்லாம் சுத்த வச்சான். அப்புறமா ஒரு நாள் அவனுக்கு ஒரு காட்சி வந்து, ஒரு ஒளி கையில் ஒரு ஒளி வந்து. இன்னும் அவன் சொன்னான். நான் சொன்னேன், அண்ணா இது மெழுகுத்திரி வெளிச்சமாகும். நான் சின்னவன் தானே, +2 படிக்கிற நேரம். அப்போ மெழுகுத்திரியில் வட்டம் தான் ஆனால் அவன் கையில் அடிக்குது. இல்லை, இது ஜார்ஜியாருடைய ஒளி. நான் அவர் டார்ச் லைட்டு கொண்டா நடக்கிறாரு. நான் கதவசனம் எழுதுறேன். அன்னைக்கு நீ வேறு ஜபத்தை பண்ணிட்டு சமந்து போ, வாசித்து முடி. அவனுக்கு கோவம் வந்து ஆக்ரோஷமாக கத்துனான். ஆக்ரோஷமாக கத்தி ஊரை கூட்டிட்டான். ஊருக்காரெல்லாம் வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா இவன் கத்திகிட்டே இருக்கிறான். உடனே ஜேபிஆர் என்னாச்சு? என்னவா அவனுக்கு கையில் ஒளி வந்திருக்கான். உடனே அவனை கையை பிடிச்சி பார்த்தணும்.
ஒரு வழியும் இல்லை, முழு திருக்கோட்டம் தானே தெரியுது. என் கையை பிடிக்காதே, நான் ஜார்ஜியார். ஊருக்காரெல்லாம் கட்டி பிடிச்சான், இவனுக்கு பே பிடிச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்காரெல்லாம் கட்டி பிடிச்சி தூக்கி ரூமில் இட்டு பூட்டி போட்டுன்னு என் அண்ணனை இன்னும் உயிரோடு இல்லை. இப்போ உண்மையிலே ஜார்ஜியார் வந்தால் கட்டி பிடிச்ச முடியுமா? இல்லை உண்மையிலே மிக்கேல் வந்தால் கட்டி பிடிச்ச முடியுமா? அது கிரியை வேறு மாதிரி இருக்கும். அவர்களெல்லாம் நல்ல ஊழியக்காரர்கள், அவ்வளோதான். அவர்களை போல் நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் ஆண்டவருக்கு எப்படி பணி செய்தாலும் அதே மாதிரி நம்ம பின்பற்ற வேண்டும். அதுதான் இங்கே சத்தியம். லாஸ்ட்டில் கடைசி வரைக்கும் பொறாமல் பிடிச்சி இந்த பிளாட்டுக்கு நீதிமன்றத்தில் 25 வருஷம் வழக்கும் பார்த்து வழக்கு எனக்கு விடுதலையாச்சு. அவன் ஆளும் அவுட்டு. பரலத்துக்கு போக முடியுமா? போகவே முடியாது. அடிக்கடி வருவான். நம்ம பேய்களை பார்க்குற லிஸ்ட்டில் அவனும் வருவான், அடிக்கடி வருவான். அப்படி வெள்ளையும் சொலையுமா வந்து நிற்பான். அவன் சினிமா நடிகராகும். அவன் 1-2 படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தவன். நல்ல செம பர்சனாலிட்டி. அவனுக்கு ஒப்பம் ஒரு கதாநாயகன் கிடையாது, ஆனால் நிறைய நாடகம் நடிப்பான். இப்போ அதே மாதிரி வந்து நிற்பான். நான் படுத்து கிடந்தால் வந்து நிற்பான். ஏமாற்றிட்டே இல்லை, இப்படி தான் பேசுவான். பேசு ஏமாற்றிட்டே இல்லை. இந்த சொத்தை சர்ச்சுக்கு எடுத்ததுனால அந்த விரோதத்தெல்லாம் கேஸ் போட்டான். இப்போ அந்த பண வெறி, அந்த ஆஸ்தி வெறி இருக்குது. பரிசுத்த ஆவி உள்ளே இருந்தால் 2 நடக்கும் கிரியை. நான் மொத்த சொத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தவன். இந்த பண்டி குடிசையில் கிடந்த பொழுதும் குடும்ப சொத்து எடுக்க இன்னைக்கு வரைக்கும் போகலை. வீடே எம்பேரில் உள்ள வீடே கேட்பாரற்று கிடக்கிறது, கொட்டாரம் போலத்த வீடு. ஆவியானவர் சொன்னார், விட்டுருன்னு நேரம் நான் விட்டேன். நீங்கள் எல்லாம் 1 சென்ட்டுக்கும் கேஸ் போடுவீங்க, 2 சென்ட்டுக்கும் கேஸ் போடுவீங்க. இதான் பரிசுத்த ஆவியினால் நடத்துகிற ஒரு கிருபை. அதான் ஆவியில் 2 மனுஷனை 2ஆக பாருங்க. வந்து அந்தி கிறிஸ்துக்குரியவன், ஒன்று இயேசு கிறிஸ்துக்குரியவன். ஆவியின் குணங்கள் 9. அது எவங்கிட்ட இருக்கோ அவன்தான். என்ன ஒருதான் கெட்ட வார்த்தை பேசட்டுமே, நான் சிரிச்சிட்டு போவேன். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசிட்டு பார்க்கட்டுமே, நான் அடிச்சுட்டு தான் போவேன். கராத்தை, அடிவேலை, பர்மம் எல்லா கலைகளுக்குரியவன் நான். அது ஆவியில் வந்தவர் அவமானம் எனக்கு ஜாஸ்தி, வெட்கம் ஜாஸ்தி, நிந்தை ஜாஸ்தி. இந்த ஊழியக்காரலால் எனக்கு ரொம்ப டென்ஷனை கிரியேட் பண்ணி விடுவாங்க. நேற்றுக்கு இந்த அம்மா நீங்கள் தானே சிஸ்டர்? தர்மபுரி தானே? இவங்க ஊழியத்துக்கு வராங்க. இன்னொரு ஊழியக்காரன் இவங்க குடும்ப வீட்டில் போயிருந்து, நான் மந்திரவாதி, இவங்ககிட்ட போகாதீங்க, அவங்கள திரும்ப அனுப்புங்கன்னு சொல்லிட்டு எத்தனை முறை ஃபோன் போட்டிருப்பாங்க. ஃபோன் வந்துச்சே இருந்துச்சு. அப்போ தான் பாருங்கள், ஊழியக்காரனுக்கு லிஸ்ட்டோட பாருங்கள், ஜீவோலி ஜபக்கோபுரத்துக்கு வந்து ஜபத்தை பார்க்க வராங்க, கேட்க வராங்க, இல்லைன்னா பொருத்தனை செலுத்த வராங்க. அங்கே போகாதேன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் அவங்க வீட்டு குடும்பத்தில் போய் உட்காந்துருக்குறான். பார்த்தா அவன் இந்த கன்னியாகுமரிக்காரனா அங்கே சபை நடத்துகிறான். அப்போ சபைகளில் என்ன இருக்குது? அந்தி கிறிஸ்து தான் இருக்கிறான். நானும் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகிறதில்லை. வர்றவங்களுக்கு தான் ஜெபம். அப்போ ஊழியக்காரன் விரோதமாகவே நிறைய ஊழியக்காரர்கள் எழும்புகிறார்கள். ஆனால் அந்தி கிறிஸ்துக்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட அந்தி கிறிஸ்துக்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட அந்தி கிறிஸ்துக்கள் தான். ஆனால் அவங்க ஜெபித்தாலும் அற்புதங்கள் நடக்கும். அது ஐயப்பன் கோயிலில் போனாலும் அற்புதம் நடக்கும். என் பிள்ளை இல்லாதவன் போகிறவங்க போய் பிள்ளை பற்றிட்டு போகிறாங்க இல்லை. ஆனால் தீர்க்க தரிசனம் உரைத்து ஒருத்தி பிள்ளை பெற்றால் அதுவே மகிமையின் அடையாளம். உற்சாகமாக கையை தட்டுங்க. தீர்க்க தரிசனம் உரைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செழிப்பாகுது என்று சொன்னால் அதுவே உண்மையான ஆசீர்வாதம். அதைத்தான் நமக்கு வேண்டும். அவை உலகம் இன்றைக்கு ரொம்ப பின்தங்கி போய்விட்டது. ஆனால் ஊழியங்கள் டாப்பில் இருக்குது, பாவங்க அதை விட டாப்பில் இருக்குது. ஆண்டவர் சொல்வார், மணிபுத்திரனே ஒரு நீதிமானை காட்டுன்னு கேட்குறாரு. ஒருத்தரில் எல்லாம் வழி தப்பி போய்விட்டார்கள். ஊழியக்காரன் லிஸ்ட்டும் வருமே. வஞ்சிக்கிறாங்க, பொறாமை போட்டி. ஒரு தீர்க்கத்தை ஒரு நற்செய்தி கூட நடக்குன்னு சொன்னால் அங்கே விட மாட்டாங்க, சபை மக்களை விட மாட்டாங்க. நீ அங்கே போகாதுன்னு சொல்லுவோம். எவையெல்லாம் போகாதுன்னு சொல்கிறான்னா அந்த சபைக்கு நீங்கள் போகாமல் இருங்க.
ஆனால் வீட்டில் இருந்து டிவி பார்த்துட்ருங்க. எத்தனை ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பாருங்கள். இப்படிப்பட்ட சபைகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சாவு தான் வருமே தவிர ஆசீர்வாதம் வராது. கிறிஸ்தவ போதகத்தை யார் விளம்பினாலும் கேளுங்க, ஆர்சிக்காரன் விளம்பினாலும் கேளுங்க, சிஎஸ்காரன் விளம்பினாலும் கேளுங்க, ஆனால் சத்தியத்தை மட்டும் எடுத்துக்கிடுங்க. தெளிப்பு ஞானஸ்தானம் செல்லுபடியும் ஆகுன்னு சொன்னால் நம்பாதீங்க, அவன் பரலோகத்துக்கே போக முடியாது. குழந்தை ஞானஸ்தானம் செல்லவே செல்லாது. அப்புறம் தான் அந்த குழந்தை வளர்ந்து போய் பேசுது, அப்புறம் தான் குழந்தை வளர்ந்து உலக இச்சைக்குள்ளே மாட்டுது, அப்புறம் தான் தேவர்களை வழிபடுது, குறி ஏற்க போகுது, எல்லா தான் தோண்டித்தனமாக வாழ்க்கை நடத்துது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுது. நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொன்னால் எப்படி பொருந்தும்? இயேசு யாருன்னு அப்போது தெரியுமா? இயேசு யாருன்னு தெரிந்த பிறகு தான், முழுமையாக தெரிந்த பிறகு தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். முழுமையாய் தெரிந்தாலும் சிறிது காலம் அவருடைய பாதையில் நடக்கணும். நிறைவேது வரைக்கும் தூக்கி சுமப்பார், அப்புறம் விட்டுருவார். ஆனாலும் உன்னை தப்புவிப்பேன், காப்பாற்றுவேன், நடப்பிப்பேன். அது வேறு விஷயம், அவருடைய இறக்கம் அது. ஆனால் நீங்கள் செம்மையாக நடக்கணும். இங்கே பிரசங்கத்தை கேட்டு வெளியில் போய் தான் தோண்டித்தனமாக நடக்கக்கூடாது. இந்த பிரசங்கம் என்ன சொல்லுதோ அது கேட்கணும். அப்படி நடந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். மரணத்தையும் ஜீவனையும் ஒருமித்து அனுப்புகிற ஊழியம் இது. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வஞ்சிக்கிற பேய்கள் நம்மளை வஞ்சிக்காதபடி பார்த்து கொள்ளுங்க. குளச்சலிருந்து ஒரு சகோதரி வந்தாங்க, குளச்சலிருந்து ஒரு சகோதரி வந்தாங்க. புருஷன் இருக்க விட்டு ஓடி போனாங்க. அப்புறம் 2 வருஷம் அங்கே இருந்துட்டு 3ஆவது வருஷம் இந்த தகப்பனார் கூட்டிகிட்டு வந்தார். அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்த இடம் இங்கே நேராக இவளை பரிசுத்தம் பண்ணுங்க பாஸ்டர். நான் இன்னும் ஓடி போன வேலை ஏன் கூட்டிகிட்டு வந்தேன், வயசே ஜாஸ்தி.